Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் மழை நீர் தேங்கியதோடு சேரும் சகதியுமாக இருப்பதால் வியாபாரிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். இந்த மழைநீர் தேக்கத்தால வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, விவரங்களை வழங்கலாம். சென்னையின் முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட் பகுதியானது ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பகுதியாக இருந்து வருகிறது. தினந்தோறும் இங்கிருந்து 5000 டன் காய்கறிகள், பழங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் மட்டுமல்லாமல் வியாபாரிகளும் இந்த பகுதிகளை செல்கிறார்கள். கோயம்பேடு மார்க்கெட் பகுதி மழைக்காலம் என்றாலே இந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக மழைநீர் தேங்கக்கூடிய அளவில் வியாபாரிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மார்க்கெட் பகுதி அனைத்திலுமே மழைநீர் உட்பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த மழைநீர் தேக்கத்தினால வியாபாரிகள் தங்களுடைய வியாபார காய்கறிகளை எடுத்து செல்வதிலிருந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். பொதுமக்களும் அதிகமாக இந்த மழைக்காலங்களில் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது 25 ஆண்டுகள், அதாவது 1/4 நூற்றாண்டுகளாக இந்த கோயம்பேடு மார்க்கெட் அமைக்கப்பட்டு இன்னும் அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. சார்பாக இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சார், வணக்கம் சார். மழை காலங்களில் என்ன மாதிரியான பாதிப்பு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்டு? மழை காலம் வந்தாவே மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ட்ரைனேஜி சரியாக இல்லை. எல்லாத்துலேயும் ட்ரைனேஜ் அடைப்பு ஏற்படுது. அந்த மலம் கலக்கிறது எல்லாமே மேலே வருது, சிறுநீரும் சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் மழை நீர் அதில் கலக்கிறதால நோய் தொற்று அதிகமாகுது. நோய் தொற்று ஏற்கனவே 2019 கொரோனா தொற்று ஏற்படும் போது இதே பிரச்சனை தான். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொற்று ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பல்வேறு வகையில் அதை அரசாங்கம் முயற்சியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது சம்மந்தமாக 2000 தொடர்ந்து வருடம் இந்த மழை காலம் வரும்போது என்ன வச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக, அதாவது இந்த ட்ரைனேஜ் சரி பண்ணணும், அந்த காவாங்களை தூர் வரணும். அதேமாதிரி இந்த ரோடு பள்ளமாக இருந்ததுன்னா அதை சீரமைக்கணும், லைட் எரியலன்னா லைட்டை போட்டு தரணும். பல்வேறு வகையில் அடிப்படை வசதிகள், அதாவது இது ஆசையோட மிகப்பெரிய மார்க்கெட்டு, இந்த அடிப்படை வசதி கூட செஞ்சு தரலன்னா அப்புறம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ இந்த மாதிரி மழை பெய்யறதுனால உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாள் 1000 டன் காய்கறிகள் வருது. மழை ஆகுது. இதனால் விவசாயிக்கு பாதிக்கும். ஒரு பக்கம் விவசாயம் பாதிப்பு. ஏன்னா 20 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா விவசாயிக்கு 10 ரூபா நஷ்டமாக ஏற்படும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 10 ரூபா சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட வருமானத்தையும் இழந்து அவங்களுக்கு விவசாயி காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வருமானம் எங்களுக்கு பாதிப்பு. இப்போ என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? ஏன்னா வரக்கூடிய காலங்கள் பருவமழை காலங்களாக இருக்குது. இந்த காலங்களில் கோயம்பேடு மார்க்கெட்டை எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? வரும் மழை காலத்தில் தயவுசெய்து எங்களுடைய வியாபார சங்கம் கோரிக்கை என்னென்னா, இந்த ரோடுகளை சீரமைக்கணும். மழைநீர் வடிகாலில் உடனே சீரமைக்கணும். ஏன்னா என்ன மழை நீர் வடிகாலை தோண்டியிருக்காங்க, அது உடனே விரந்தி முடிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையை உடனே பண்ணணும். இந்த இலவசமான கழிப்பிடங்களை திறந்துருக்காங்க. இந்த இலவச கழிப்பிடத்தை சுத்தமாகவும் சீராக வச்சுருக்கணும். இது இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.